வச்சதுனால இப்போ கரெக்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயம், கண்ணின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்ட மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பெருசு பெருசாக தக்காளி அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு இப்போ வந்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சதில் தக்காளி எதுவுமே தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரியும் போது இப்போ சிக்கன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த 1 kg சிக்கன் வந்து நம்ம செய்ய போகிறது கிரேவி. நீங்கள் 2 kg எடுத்துங்க. இதை விட நீங்கள் எவ்வளோ மசாலா சேர்த்துட்டீங்களோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இப்போ சிக்கன் மசாலாவில் போட்டாச்சு. இப்போ மசாலாவில் போட்டே நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலாவில் வந்து அந்த கலரோடு சேரணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன். இப்போ மசாலா நல்லா கலந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான கல் உப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா சமையலும் நம்ம கல் உப்பு தான் போடுறோம். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த சமையல் செய்கிறதுனாலும் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எண்ணெய் பிரியும் போது இப்போ அரைச்சி எடுத்து தக்காளி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட் வந்து நல்லா இந்த சிக்கனோட கம்பைன் ஆகிறது கலங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு போட்டோன்னே கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது காரம் ஜாஸ்தியாக நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிளகாய் தூள் வந்து ஜாஸ்தியாக சேர்க்குறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா போட்டு கலந்துக்கிறோம். இப்போ அந்த மசாலாவோட கம்பைன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிளகாத்தூள். இப்போ பாருங்கள், டோட்டலாகவே கலர் சேஞ்ச் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து ரெட் கலரில் மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அந்த மிளகாத்தூளும் சிக்கனும் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிக்கன் வந்து 50% வந்துச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே போல் இட்லிக்கு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக செய்யுங்க. இப்போ மறுபடியும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பொடிசாக அரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புல நுர வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து நல்லா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போடுறது வந்து ஃப்ளேவருக்காக, வாசனைக்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி போட்டோன்னே நம்ம வந்து கலந்துக்கிறோம். எங்களோட ஸ்டைலில் வந்து நம்ம நான்வெஜ் செய்யும் போது